லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்த மாரி, அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு நம்மளுக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்கேன்டா அபுதாபில முசஃபான்ட்டு உள்ள ஏரியாவுக்கு தான் நான் வந்திருக்கேன். இங்கே கம்பெனி அக்கமடேஷனு, ஃபுட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நேற்று நைட்டு தான் நான் வந்திருந்தேன். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து இந்த ரூம் தான் குடுத்துருக்காங்க. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம். தமிழ் ஆளுன்னு பார்த்தா யாருமே இல்ல. எல்லாமே நம்ம ஒரு பக்கத்து ஸ்டேட்டு இந்த மாரி ஆளா தான் இருக்காங்க. தமிழ் ஆள் யாரும் இல்ல. நம்ம ரூம்லேருந்து ஜன்னல்லேருந்து பார்த்தா மஸ்ஜித் அழகா தெரியும். கீழேருந்து இறங்கி போனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மஸ்ஜிது. நம்ம தொழுகைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அழகான்ட்டு பள்ளி நம்ம பக்கத்துலேயே அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு கிடச்சிடுச்சு. ரூமில் ஸ்பேசியஸ்ன்னு பார்த்தா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கபோர்டு குடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு நம்ம வந்ததுலேருந்து ஏசி ஓடிக்கிட்டே இருக்குது. ஆஃப் பண்ணவே இல்ல. இங்கே ஃபேனும் பார்த்தா இல்ல. இங்கே சொல்கிறாங்க அபுதாபில ஃபேன்லாம் இருக்காது. ஏசி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால் வந்து நான் வந்து இல்லைனா ஆஃபீஸ் போனோன்னே நான் ஏசி ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல்லாம் தொறந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம வந்து அபுதாபி பஸ் ஸ்டேஷன் போக சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. என்னோட லக்கேஜ் மிஸ் ஆயிடுச்சு. பஸ்ஸில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டாண்டிங் அலோடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, ஒரே ஒரு பேசஞ்சர் குயிக்கா ஏறுங்க அப்படின்னு சொன்னோனே நான் ஏறினேன். என்னோட லக்கேஜ் வந்து பஸ்ஸுக்கு கீழே வச்சிருந்ததுனால வந்து யாரோ ஒரு பேசஞ்சர் வந்து மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ, அதை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இன்னும் டியூட்டி கூட ஜாயின் பண்ணல. எல்லா ட்ரெஸ்ஸும் அதில் விடுச்சு. நல்ல வேளை என்னோடய ஃபைலு, பாஸ்போர்ட் எல்லாமே என்னோட ஹேண்ட் லக்கேஜ் இருந்தனால தப்பிச்சேன். அல்லான்ட்டு இதோட போயிடுச்சே அப்படின்னு நினச்சிக்கிட்டு